पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாராயண 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 நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். முதல் ஸ்லோகம் படிச்சிருவோம். மங்களாச்சரணம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமேகமகம் வந்தே வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம். முதல் பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா பிரமாண பிரகரணம் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டாவது பிரகரணம் வந்து நமக்கு முதல் பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம், நமக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் போகுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய டாபிக் இருந்தாலும் முதல் பிரகரணம் வந்து என்னது பிரமாண பிரகரணம்னு பேரு. பிரமாண பிரகரணத்துல விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம், ஜீவன் முக்தினா என்ன, விதேக முக்தினா என்ன, ஜீவன் முக்தருடைய லட்சணம் எப்படி இருக்கும், விதேக முக்தியோட லட்சணம் என்ன, அதுக்கப்புறம் அத்தியாசிரமிகள் யாரு அப்படின்னு மொத்தம் வந்து 5 டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமாண பிரகரணத்துல நம்ம பேச போறோம். இதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்னன்னா, விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசத்தெல்லாம் நம்ம சொல்றோமே, இதெல்லாம் நமக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குதே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கூட வைராக்கியம் வரும். எல்லாத்துக்குமே வைராக்கியம் வரணுன்றதுக்காக தான் நிவர்த்தி மார்க்கத்தை சொல்றோம். அப்ப பிரவிற்த்தியிலே இருந்தா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்காது அப்படின்றத மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு பண்ண வேண்டிய ஒரே காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக கர்மம், சாத்விக கர்த்தா, சாத்விக ஞானம் அப்படின்னு 18வது அத்தியாயத்தை சொல்லுது. எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் எந்த இடத்துல இருந்தாலும்.
அகங்காரத்தை தியாகம் பண்ணிட்டு நாம் பண்ணலைன்னு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்றார் பகவான். அதே மாதிரி சங்கல்பங்களை விட்டுட்டு, காம சங்கல்பங்களை விட்டுட்டு ஒரு கர்மத்தை பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்களும் சன்னியாசி தான். அப்ப கிரமமா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு சன்னியாசம் மனசா மாறிடும். பக்குவம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தன்னால நடக்கும். ஆனா விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே தெரிஞ்சுக்கணும். விவிதிஷா சன்னியாசம்னா என்ன, வித்வத் சன்னியாசம்னா என்ன, ஜீவன் முக்தி என்ன, விதேக முக்தி என்ன, இதெல்லாம் தெரியாம ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடத்தை அடைய முடியாது. ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் நமக்கு என்னன்னு தெரியணும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த கிரந்தம் எடுக்கிறதோட முக்கியமான தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் முக்திக்கு நிறைய முன்னாடி இருந்தவங்க வந்து வசிஷ்டர் முதலிய மகரிஷிகள், வியாசர், வசிஷ்டர்லாம் சன்னியாசியான்னு கேட்டீங்கன்னா சன்னியாசி இல்லை, ரிஷிமார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரிஷிகள் எல்லாமே எப்படி இருந்தாங்க, பத்தினியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, குழந்தைங்களா இருந்துச்சு, பத்தினிகளா இருந்தாங்க. அப்படி இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பரம ஞானிகளா இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்லும் போதே மனசா வந்து பார்த்தீங்கன்னா சன்னியசிய என்ற வார்த்தையை கீதால யூஸ் பண்றாரு. மனசா சன்னியசிய, மனசினால் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு. வெறுமனே வெளியில வந்து பார்த்தீங்கன்னா காரியங்கள் நடந்துட்டு இருக்கும், வெறும் காரியம் மட்டும் வெளியில நடக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மனசினால வந்து பார்த்தீங்கன்னா கர்த்திருத்துவத்தை விட்டுட்டு, போக்திருத்துவத்தை விட்டுட்டு, ஜீவத்துவத்தை விட்டுட்டு வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு டிராமா வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர், வியாசர் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பரம ஞானி புருஷர்களா அவங்க இருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவ தியாகம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வாஸ்தவ தியாகம் சங்கல்ப தியாகம். என்னெல்லாம் காம இது வருதோ, ஆசை வருதோ, அதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேணாம். அப்ப நீங்க சாஸ்திரத்தை முறையா படிக்க 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 உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்தை நல்லா சிரவணம் பண்ணும்போது இந்த உலகத்திலையும் ஈரேழு லோக்கங்கள்லையும் எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமில்லை. நான் அடைய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அடையணும், நான் தான் ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா நானா இருக்கார் உள்ளுக்குள்ளார, அந்த ஈஸ்வரன் ஆத்மாவா இருக்கிற ஈஸ்வரனை அடையணும். இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம காமம்னு பேரு. இந்த ஒரு காமத்தை வச்சுக்கிட்டு மீதி எல்லா காமங்களையும் விட்டுட்டு ஒருத்தர் வீட்டிலேயே இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 6வது சாப்டர்ல 1, 2 ஸ்லோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார திரும்ப திரும்ப கொண்டு வந்துடணும். அதை படிச்சீங்கன்னாவே தெரியும். எஸ்ய சர்வே சமாரம்பாக காமசங்கல்ப வர்ஜிதாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6:1 சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன அப்படின்னு 6:2 சொல்லியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலன்களை சாராமல் ஒருத்தன் வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டே ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ணினா அவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகியுமாவான், அவனே சன்னியாசியுமாவான் அப்படின்னு பகவானே ஸ்துதி பண்றார். அப்போ நமக்கு கனெக்ஷன் இல்லை அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல இருந்துகிட்டே ஒரு குட்டீச்சகனா நம்மளால இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, குட்டீச்சக சன்னியாசியும் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களும் ஒரே ஆசிரமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பில்லரா வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிருகதாரண்யத்தை இது பிரம்மசூத்திரத்திலையும் இதை பத்தின விசாரம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நானும் நீங்களும் ஒண்ணு. யாரெல்லாம் 55 வயசுக்கு மேல போயிட்டீங்களோ என்ன மாதிரியே ஜீவனம் நீங்களும் பண்ண முடியும். என்ன இருக்கோ அதெல்லாம் லைஃப்பை ரொம்ப சிம்பிள் ஆக்கிக்கிட்டு, ரொம்ப சன்னியாசி ஜீவனம் மாதிரி லைஃப் ரொம்ப சிம்பிள், எவ்வளோ சிம்பிள் ஆக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிள் ஆக்கிக்கிட்டு, சரீர தாரணைக்கு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை, வேற எந்த வேலையும் புதுசா இல்லை. சொஃபஸ்டிகேஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டே வர்றது, இந்திரிய விஷயங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டே வந்து மினிமம் என்னவோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் ஒன்னே ஒன்று வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாத்தியாயத்தையும் ஜபங்களையும் தியானங்களையும் வச்சுக்கிட்டு வேற எந்த இதுவும் இல்லாம இருக்கிற தனத்தை நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தானம் பண்ணிக்கிட்டு பஞ்சமகா யஜ்ஞத்தை வந்து சங்கல்பம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க இருக்கணும். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிஷ்ட நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஞானம், சப்த ஞானம் நல்லா கூடிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்த ஞானத்தை நல்ல முறையில அடையணும். அப்ப வானப்பிரஸ்தனா இருந்துக்கிட்டு உபாசனையும் இந்த சுவாத்தியாயத்தையும் பண்ணிக்கிட்டு நான் ஒரு சன்னியாசி எப்படி இருப்பானோ அதே சன்னியாசியா நீங்க வீட்டுக்குள்ளார இருக்க முடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்தோட முக்கியமான லைஃப் ஸ்டைல். சன்னியாசி, அவரும் சன்னியாசி அப்படின்னு முடியும். அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களும் 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் கூட முடியும் அப்படின்னா இது சம்பவிக்கும். இப்ப நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களும் கூட
நல்ல முறையில இருக்கிறவங்க இருக்காங்க, அதே மாதிரி நீங்களும் இருந்துக்க முடியும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட தாத்பரியம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிரந்தத்தை எடுக்கிறதுக்கு முக்கியமான தாத்பரியம் 2வது பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா, முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம்னு பேரு, 2வது பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா மனோநாச பிரகரணம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் 2வது பிரகரணம் வாசனாட்சய பிரகரணம், 3வது பிரகரணம் மனோநாச பிரகரணம், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூப சித்தி பிரகரணம்னு 4வது பிரகரணம் ஸ்வரூப சித்தி பிரகரணம்னு பேர். அப்ப இந்த 2, 3, 4 நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸ்வரூப சித்தி அப்படின்னா தான் தானா நிக்கிறது. அந்த தான் தானா நிக்கிறதுக்கு நமக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனாட்சயமும் மனோநாசமும், இந்த ரெண்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா தத்துவ விசாரத்தை பண்ணிக்கிட்டே போகணும். 3 சாதனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்திக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனோநாசம் வாசனாட்சயம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சந்நியாசங்கள் எல்லாம் நம்ம எல்லாத்துல இருந்து எக்ஸ்ட்ரோவெட் இருக்கிறவங்க எல்லாம் இன்ட்ரோவெட் ஆகிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு சந்நியாச ஜீவனம் பண்றது அதுக்காக தான். எதுக்காக? வாசனாட்சயத்துக்கும் மனோநாசத்துக்காக தான். வாசனாட்சயம் மனோநாசம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா தத்துவ விசாரம் வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த 3த்தையுமே சைமல்டேனியஸா அபியாசம் பண்ணணும் அப்படின்னு ராமர் வந்து பாத்தீங்கன்னா அனுமனுக்கும் சொல்றார். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல இருக்கிறத இங்க வித்யாரண்ய சுவாமி இங்கேயும் சொல்ல போறார். அப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்றீங்களோ அந்த சுவாத்தியாயத்தோட கூடவே என்ன பண்ணணும்? வாசனாட்சயத்துக்கும் மனோநாசத்துக்கும் காரியம் பண்ணணும். வாசனாட்சயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீடிங் பண்ணக்கூடாது. மெயின் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சந்நியாசம். அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன எடுத்துக்கணும்? தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத இடத்துக்கு போறது, தேவையில்லாத ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது, தேவையில்லாத காசிப் பண்றது, எதெல்லாம் நான் சென்ஸா இருக்கோ அதெல்லாம் போனீங்கன்னா திரும்ப அந்த வாசனைகள் உள்ள இருக்க வாசனைகள் திடமாயிட்டே போகும். அப்ப முதல் காரியம் சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தியாகம். தியாகம்னா என்ன பண்றோம் அப்படின்னா இந்திரிய விஷய போகங்களை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டே போறது. தேவையில்லாம வெளியில போய் ஊர் சுத்துறது, அதை பண்றது இதை பண்றது எங்கேயும் வச்சுக்கூடாது. மேரேஜ் போடுறது அது இதெல்லாம் போறது அப்படின்னா பொறுப்புகளை மற்றவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருங்க. கிரகஸ்தரா இருந்தா வேற வழி இல்லை. வானப்பிரஸ்தரா இருந்தீங்க அப்படின்னா போவே கூடாது. போறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி சூனியம் வச்சுக்கிற ஆள் யாரும் இல்லைன்னு அர்த்தம். தானே தனக்கு சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வானப்பிரஸ்தன் பரதர்மமா இருக்கக்கூடிய கிரகஸ்தாசிரம தர்மத்தை எடுத்தான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். வாசனாட்சயம் மனோநாசம் நடக்கவே நடக்காது. தத்துவ விசாரம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சப்தமா மட்டும் நிற்கும். அப்ப அதனால நான் வந்து என்னோட தாத்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2வது பிரகரணம், 3வது பிரகரணம், 4வது பிரகரணம் இதை எடுக்கிறதுக்காக தான் இது. அப்ப போற போக்குல நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் 2 டாபிக் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். அப்ப அந்த விவிதிஷா சந்நியாசத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்டா 5வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். 5வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, சக்தோ பகூதகே தீவிரதராயாம் ஹம்ச சந்நிதே முமுக்ஷுஹு பரமே ஹம்சே சாக்ஷாத் விஜ்ஞான சாதனே அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதுல மொத்தம் உபனிஷதங்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 32 உபனிஷதங்கள். பிரதானமா இந்த சந்நியாச சம்பந்தமான உபனிஷதங்கள் 32 உபனிஷதங்கள் இருக்கு 108 உபனிஷத்துல. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 300 சொச்ச உபனிஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சந்நியாச உபனிஷதங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம யதி தர்ம சங்கிரகம், பரமஹம்ச தர்மம், தர்ம நிர்ணயம், அது மாதிரி நிறைய கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்நியாசத்தை பத்தி பேசக்கூடிய கிரந்தங்கள் பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. உபனிஷதங்கள் நிறைய இருந்திருக்கு. அதனால என்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கொஞ்சம் அந்த ஒவ்வொரு சந்நியாசத்திலையும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட குறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். யாராவது ஒரு இந்த தியோசபிக்கல் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்நியாச உபனிஷதங்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் இருக்கு. யாராவது அடையாறு பக்கத்துல இருந்தீங்கன்னா போய் வாங்கிக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாச உபனிஷத்ஸ்னே இருக்கு. கொஞ்சம் ஒரு ஒரு புக்கா போட்டிருக்காங்க. ஆனா சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு, இதுல இல்லை. ஆனா அதுல படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ட்ரடிக்ஷன் ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க, ஒவ்வொன்றும் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் சின்ன சின்ன பேதங்கள்லாம் இருக்கும்.
ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வித்யாரண்ய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்யர் தானே வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணவர். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரோட மதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், கிளியரா வந்து எதை வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமி சொல்ற பகூதக்கனா இருக்கட்டும், ஹம்சனா இருக்கட்டும், பரமஹம்சனா இருக்கட்டும், குட்டீச்சகனா இருக்கட்டும், மொத்தம் 4 சன்னியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பாக்குறோம். போன ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா, குட்டீச்சக சந்நியாசம் யார் எடுத்துக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்போது, சத்தியமேவது தீவிராயாம், யாருக்கு தீவிரமான வைராக்கியம் இருக்கோ அவன் குட்டீச்சக சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குட்டியால போய் வாசம் பண்ணலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு குட்டியால இருந்துகிட்டு சிரவண மனனத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் தீவிரத்தராயாம், யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தீவிரமான சந்நியாசம் எது வைராக்கியம் இருக்கோ, தீவிரம் தீவிரத்தரம் அப்படின்னு பண்ணுங்க. தீவிரமா இருக்கிற வைராக்கியம், மிகவும் தீவிரமா இருக்கிற வைராக்கியம். இந்த தீவிரத்தர வைராக்கியத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது, சக்தோ பகூதகே. சக்தோ அப்படின்னா யாத்திரை பண்றதுல வந்து சாமர்த்தியம் இருக்கிறவன் என்ன பண்ணட்டும், சக்தி சாமர்த்தியம் இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா பகூதகே அப்படின்னா, உதக்கம் அப்படின்னா தண்ணின்னு அர்த்தம். பகு உதக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், பல ஊர்ல குடிக்கிற தண்ணி. நதி என்ன பண்ணும், நதி வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். நார்த் இந்தியாவில் வந்து சாதுக்கள் மத்தியில ஒன்று சொல்லுவாங்க, பகத்தே உவா பாணி சுத்து ஹோத்தாக. ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுத்தமா இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி சுத்தமா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா தாமிரபரணியை பாத்தீங்க அப்படின்னா அம்பாசமுத்திரத்துல வந்து மேல இருந்து வரும்போது நல்லா இருக்கும். அம்பாசமுத்திரத்தை கொஞ்சம் தூரம் திருநெல்வேலியை கிராஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அவ்வளவு சாக்கடையெல்லாம் கலக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரிக்கு போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமாயிடும். அப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க தன்ட்ட நிறைய அழுக்கு சேர்ந்தாலும் அது என்ன ஆகும், அந்தந்த இடத்துலயே அந்த அழுக்கெல்லாம் விட்டுட்டு போக போக சுத்தி ஆயிட்டே போகும் உங்களுக்கு. அப்போ சாதுக்கள் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல நின்னா அப்படின்னா அவன் வந்து பொல்யூட் ஆயிடுவான், அவனுக்கு அபிமானம் வந்துடும் ஒரு இடத்துல. அதனால ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய சாதுக்கள் பரிவிராஜகனா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பரிவிராஜக சந்நியாசத்துல, பரிவிராஜகத்துல 2 வெரைட்டி இருக்கு. அந்த பரிவிராஜக சந்நியாசின்றவன் தான் இந்த பகூதகன் அப்படின்னு பேர். பகூதகன் அப்படின்னா ஒரு இடத்துல இல்லாம நிறைய இடங்கள்ல சஞ்சாரம் பண்றவனா க்ஷேத்திரமா போயிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல இல்லாம க்ஷேத்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிற. என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, குருநாதரோட ஆசிரமத்துல ஓங்காரேஸ்வரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250-300 சாதுக்கள் இருப்பாங்க எப்பவுமே. பெரிய ஆசிரமம், மார்க்கண்டேய சன்னியாச ஆசிரமம்னு பேர். ராமானந்த சுவாமி என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சொல்லுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 ரூல் வச்சிருக்கார். ஒன்று சமாதியில இரு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இரு. அப்படி சமாதியில இல்லை அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனத்தை பண்ணு. 2வது, குருநாதர் பக்கத்துல இருந்து பாடம் போயிட்டே இருக்கும், உட்கார்ந்து பாடத்தை படிச்சுக்கிட்டே இரு. 2வது, எனக்கு அதுவும் முடியல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது ரூல் வந்து பாத்தீங்கன்னா குரு சேவை பண்ணிக்கிட்டு, குரு என்ன சொல்றாரோ அந்த சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு அதுவும் முடியல சுவாமி, உள்ளுக்குள்ளார நிறைய ரஜோகுணம் இருக்கு சுவாமி, இன்னும் போகல அப்படின்னா க்ஷேத்திராடனம் பண்ணிக்கிட்டு, வேற எந்த பர்பஸும் இல்லை, க்ஷேத்திரமா போயிட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், மெதுவா அந்த ரஜோகுணம் போய் ஒரு இடத்துல உட்கார்ற சாமர்த்தியம் வரும். உட்காரும் போது குரு சேவை பண்ண ஆரம்பிச்சிரு. குரு சேவை பண்ண வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாத்தியாயத்துல உனக்கு மெதுவா வந்து புத்தி வரும். சுவாத்தியாயத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன அப்படின்னா அது அப்புறம் சமாதிக்கு ஈஸியா போறதுக்கு சரியா இருக்கும். மொத்தம் 4 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. 1 சமாதி பண்ணு, இல்லைன்னா சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா குரு சேவை பண்ணு, இல்லை அப்படின்னா ஊர் சுத்துனா என்ன அர்த்தம், க்ஷேத்திரமா போயிட்டு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிவிராஜகமா வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு பேர் என்ன சந்நியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகூதகம் அப்படின்னு பேர். அநேக ஊர்ல வந்து இருக்கக்கூடிய ஜலத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கிறது, கங்காவுக்கு போறது, கங்காவை டிராவல் பண்றது, அப்புறம் யமுனாவுக்கு போறது, அப்புறம் நர்மதாவுக்கு போறது, அப்புறம் சரஸ்வதிக்கு போறது, இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தீர்த்தங்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் சுத்தி திரியிற சன்னியாசிகளுக்கு பகூதகன் அப்படின்னு பேரு. இதுவும் எதுக்குள்ளார வருது, தீவிர தரமான வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு இது ஒண்ணு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, அப்போ குட்டீச்சகன் யாரு,
சக்தி இல்லாதவன் குட்டீச்சகனா இருக்கட்டும், யாத்திரை பண்றதுல சக்தி இல்லாதவன் குட்டீச்சகனா இருக்கட்டும், யாத்திரை பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவன் என்ன பண்ணணும், பகூதகனா பரிவிராஜகனா சுத்தி தெரியட்டும். அதுக்கப்புறம் தீவிரத்தரத்துல பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஹம்ச சந்நிதே. ஹம்சன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்துருது தீவிரத்தராயாம் ஹம்ச. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தீவிர தரம்னு போட்டுக்கணும். தீவிரத்துல பாத்தீங்க அப்படின்னா குட்டீச்சகன் பகூதகன், தீவிர தரத்துல பாத்தீங்கன்னா ஹம்சன் பரமஹம்சன் அப்படின்னு 2 கேட்டகரியை கொண்டு வந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா தீவிர தரத்துல ஹம்ச சந்நியாசம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஹம்சன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருப்பான், இருந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம சந்நியாசின்னு பேரு, தண்டதாரணம் பண்ணிக்கிட்டு அவன் நல்லா உபாசகனா பாத்தீங்கன்னா பூஜைகளும் உபாசனையும் வச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் முக்கியமான சந்நியாசம் நம்ம பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியார் எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதா பாஷ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல அழகா பாத்தீங்கன்னா விசாரம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த நிஷ்டா பிரகரணம் வரப்போகுது. நிஷ்டா பிரகரணத்துல 53வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 53, 54வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். அவரோட பாஷ்யத்திலேயே பாத்தீங்கன்னா 53வது ஸ்லோகத்துல சொல்றார் பரமஹம்ச பரிவிராஜகோ பூத்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட சப்தங்கள்லயே வைக்கிறார். 5வது அத்தியாயத்திலையும் தன்னோட பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா சொல்றார். ஆச்சாரியரோட சங்கரரோட மதம் படி பாத்தீங்க அப்படின்னா மற்ற சந்நியாசங்களை பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணவே இல்லை பாஷ்யத்துல. எந்த இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா குட்டீச்சகன், அது அப்புறம் ஹம்சன், அது அப்புறம் அது இது ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. ஆனா எந்த ஒன்னையும் பாத்தீங்கன்னா சங்கரர் எனக்கு தெரிஞ்சு பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்துல எங்கேயுமே பேதங்களை சொல்லவே இல்லை. அவரோட கண்ணுல ஒரே ஒரு சந்நியாசம் தான் தெரியும். என்ன சந்நியாசம்னா பரமஹம்ச சந்நியாசம். இப்ப நான் யாருக்காவது பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னா நான் யாருக்கு என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுவேன், பரமஹம்ச சந்நியாசத்தை தான் நாங்க பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றோம். என்ன பரமஹம்ச சந்நியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா இருக்கு. முமுக்ஷு, ஒரு முமுக்ஷுவா இருக்கேன் அப்படின்னா நல்ல முமுக்ஷுவா இருக்கேன், பரிபூர்ண வைராக்கியம் எனக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா பரமே ஹம்சே, பரமஹம்ச சந்நியாசத்தை ஸ்வீகாரம் செய்யட்டும். எது எப்படி அப்படின்னா எதுக்கு அது அப்படின்னா சாட்சாத் ஞான சாதனை, சாட்சாத் ஆத்மாவை பாத்தீங்கன்னா விஞ்ஞான சாதனம், அனுபூதி பண்றதுக்கு சாதனம் இந்த பரமஹம்ச பரிவிராஜகம். சரி, பரமஹம்ச பரிவிராஜகன் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், பரமஹம்சன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்துகிட்டு குருநாதர்கிட்ட சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ற ப்ராசஸ் நடக்கும். பரமஹம்ச சந்நியாசம் தான். பரமஹம்சம்னா என்ன அர்த்தம், எப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹம்ச பட்சியானது பாலையும் தண்ணியையும் கலந்து வச்சா பிரிச்சு எடுக்குமோ அதே ப்ராசஸ பாத்தீங்கன்னா பரமஹம்சன் என்ன பண்ணிட்டு இருப்பான், சதா காலமும் என்ன பண்ணிட்டு இருப்பான், ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதான் ப்ராசஸ், வேற எந்த ப்ராசஸும் அவனுக்கு முக்கியம் இல்லை. சதா காலமும் பாத்தீங்கன்னா இது ஆத்மா, இது அனாத்மா, இது ஆத்மா, இது அனாத்மா, நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு, இது க்ஷேத்திரம், நான் க்ஷேத்திரஜன், இது க்ஷேத்திரம், நான் க்ஷேத்திரஜன் அப்படின்னு பிரிச்சு 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 சதா காலமும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ் தான் பரமஹம்ச பரிவிராஜகனோட முக்கியமான விஷயம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இன்னைக்கு 5 சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிற இன்னைக்கு பாட்டம் வந்துருக்கு. புத்திரதாரதனாதீனாம் புத்திரதாரதனாதீனாம் நாஷே தாத்காலிகி மதிஹி, நாஷே தாத்காலிகி மதிஹி, திக் சம்சாரமீத்ருக் ஸ்யாத், திக் சம்சாரமீத்ருக் ஸ்யாத், விரக்தேர் மந்ததாஹி சா, விரக்தேர் மந்ததாஹி சா, மந்ததா மந்ததாத்தி சா, மந்ததாஹி சா. புத்திர தார தனாதீனாம் நாஷே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். என் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருக்கும்போது என் குருநாதர் ஆச்சாரியர்கிட்ட சேர்ந்தார். பாடம் படிக்க ஆரம்பிச்சார். பாடம் படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பையன் அவருக்கு இருந்தான், ஒரு 20-22 வயசு பையன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வசதியா இருந்தார், அப்ராட்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரு. அப்புறம் இங்க செட்டில் ஆகும்போது அங்க ஒய்ஃப் மட்டும் இங்க இருந்தாங்க, இவர் ஃபாரின்ல இருந்தார்.
என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா வந்து பாத்தீங்கன்னா தெரியல, அப்பா இல்லாதனால அப்பா தூரத்துல இருக்கிறதுனால பையன் வந்து பாத்தீங்கன்னா பைக் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னு ஒரு பைக் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பைக்கையும் வாங்கி கொடுத்துட்டாங்க அம்மா. காலேஜ் போயிட்டு இருந்த பையன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, ஆக்சிடென்ட், ஸ்பாட்லி அவுட், அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து என்ன பண்ணார், ஒரே பையன், அப்பா வந்தார், வந்து பார்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னா, இருக்கிற ஒரு பையனுக்காக தான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறதெல்லாம். அப்ப அந்த பையனே இல்லை அப்படின்னும் போது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆகி ஒரு மென்டலா கொஞ்சம் நாள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாம ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே இருந்தார். இருந்த போது வந்து மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனாங்க. அப்ப மனைவியும் இறந்து போன மாத்திரத்துல 2 பேத்துக்குமே புத்திர சோகம். மனைவியும் இறந்து போனாங்க, இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வந்து பேதளிச்ச மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆகி சரியா ஆனதுக்கு பிறகு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா ரிஷிகேஷ் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டார். இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திரன் இறந்து போனாலோ இல்ல வந்து தார மனைவி இறந்து போனாலோ, நிறைய பேருக்கு மனைவி இறந்து போச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ஜீவனமே போச்சு. ஒன்னா ரொம்ப ரொம்ப லவபிளா இருந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு 25 வருஷம் 20 வருஷம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு திடீர்னு இல்லைன்னா எவ்வளவு பெரிய மிஸ்ஸிங்கா இருக்கும். போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சூன்யமா போனதுக்கு பிறகு லைஃப் சூன்யமா போச்சு, இனிமே என்ன இருக்கு இங்க சாதிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வரும். அப்ப புத்திர தார, அதுக்கப்புறம் தனம் அப்படின்னா நிறைய பேர் இந்த விஷயத்துல வரவங்க தான் ரொம்ப பேர். தனம் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாஸ் ஆயிடும். இல்லைன்னா யாராவது துரோகம் பண்ணிடுவாங்க, யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க, நமக்கு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிர்மூலமாயி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிற்பார், எங்க போறதுன்னே தெரியாம நிற்பார். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலையில அது மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனம் நாசமானதுனால எங்கேயும் போக முடியாம வந்து ஒரு வைராக்கியம் வரும். அப்ப புத்திர தார தன இந்த 3 விஷயங்களும் ஆதீனாம் அப்படின்றதுல நிறைய எடுத்துங்க. ஆதீனாம் அப்படின்னா நாம எங்க ஆச்சாரியார் சொல்லுவாங்க என்னன்னா, சனி தசை போகும்போது இல்லைன்னா சனி 7.5 சனி நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது நடக்கும். ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் பொங்கு சனி நடக்கும். முதல் 2.5 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா போயிட்டு இருக்கும். அடுத்த 2.5 வருஷம் போட்டு அடின்னு அடிச்சு விடும். அடிச்ச சமயத்துல அந்த 5ஆவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் முடிஞ்சு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த இந்த இடத்துல சன்னியாசம் எடுக்கிறவங்க தான் இப்ப நாங்க பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் எங்க சன்னியாசம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா 7.5 சனியோட 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ளார எடுக்கிறவங்க தான் அதிகமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது, எல்லா இடத்துலயும் லாக் ஆயிடும். அவமானம் வரும், கடன் வரும், சொந்த பந்தம் வந்து பாத்தீங்கன்னா உதறி தூக்கி போட்டுரும் அந்த 7.5 சனியோட காலத்துல. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ பூர்வ ஜென்ம வாசனையினால என்ன பண்ணுவாங்க, டிம்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துருவாங்க. சன்னியாச ரிஷிகேஷ் ஹரித்துவார் இல்ல திருவண்ணாமலை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சன்னியாசம் பண்ணிட்டு இருந்துருவாங்க. இது மாதிரி. ஆனா அந்த இடத்துல யாருக்காவது ஒரு குருநாதர் நல்ல அவரோட பிராரப்தம் நல்லா இருந்துச்சுன்னா, முந்தின ஜென்ம சம்ஸ்காரம் சரியா இருந்துச்சுன்னா, அந்த சமயத்துல ஒரு குருநாதர் கிடைச்சார் அப்படின்னா பெரிய பாக்கியம். அவன் என்ன ஆயிடுவான், நல்ல சன்னியாசி ஆயிடுவான். ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆகிறது இல்லை. அப்ப 7.5 சனியில வந்து சன்னியாசம் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆகிறது இல்லை. அப்ப இந்த 3 சொல்லுது பாருங்க, புத்திர தார தனாதீனாம் நாசே, நாசமாகிற நிலையில தாத்காலிகி மதிகி, தற்காலத்துல அந்த காலத்துல டைம் பீயிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரம வைராக்கியம் வந்து ஒருத்தருக்கு உண்டாகும். அது ஒரு நாள் இருக்கும், 1 மாசம் இருக்கும், 6 மாசம் இருக்கும், இல்ல ஒரு 2-3 வருஷங்கள் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருக்கும். அப்படி இருந்தா அந்த அதுக்கு தாத்காலிகி புத்தி, அது வைராக்கியம். அந்த வைராக்கியம் தாத்காலிகமா இருக்கிறது. அது என்ன அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளார ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும். திக் சம்சாரம் ஈதிருக்கு. திக் அப்படின்னா என்ன அர்த்தம், ஐயோச்சே இதெல்லாம் ஒரு பொழப்பா இருக்கு, இது என்னடா சம்சாரம் இப்படி இருக்கு, துக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம சேன்னு சொல்றோம் பாத்தீங்களா. திக்ன்றதுக்கு அர்த்தம் நிந்தனீயமான அர்த்தத்தை குறிக்கிறது. திக், இது என்ன சம்சாரம் சே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சே அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உதாசீன பாவம் வந்து பாத்தீங்கன்னா
வரக்கூடியது. இந்த சம்சாரம் என்ன இப்படி இருக்கு, மோசமா இருக்கு, இவ்வளவு துக்கமா இருக்கே, சே இதுல இருந்து எப்படியாவது விடுபட்டா போதுமே அப்படின்னு ஒரு தாத்காலிக புத்தி ஒருத்தருக்கு உண்டாகும். சியாத். அந்த விரக்தி பாத்தீங்கன்னா விரக்தேர் மந்ததா இசா சா விரக்தேகே மந்ததா. அந்த மாதிரி விரக்தி ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அது மந்த வைராக்கியம் அப்படின்னு பேரு. மந்த தன்மை உடைய வைராக்கியம். அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, மோட்ச மார்க்கத்துல போக முடியாது. நான் சொன்னேன்ல, ஒருத்தர் என்னோட குருட்ட வந்தார், சில்ட்ரன் பையன் போயிட்டான், பொண்ணு போயாச்சு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் அவர்கிட்ட, என்கிட்ட கொஞ்சம் பாடம் படிச்சார். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துருங்கச்சி அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்காம அவர் லைஃப் ஸ்டைல் நான் சொன்னேன், இல்லச்சி கரெக்டா எங்களை மாதிரியே லைஃப்பை லீட் பண்ணுங்க, சாதுக்கள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியே லைஃப்பை லீட் பண்ணுங்க அப்படின்னு. அவர் கேட்காம என்ன பண்ணார், போயிட்டே இருந்தார். ஒரு 2-3 வருஷத்துல பாடம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, படிக்கிறதும் பெரிய ஈடுபாட்டோட படிக்கல. ஏன் அப்படின்னா மந்த வைராக்கியம். மெதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் லேடி வந்துச்சு, ரொம்ப லவ் அஃபெக்ஷன் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப பழைய ஒய்ஃப் மேலேயும் சில்ட்ரன் மேலேயும் இருந்த இது என்னாச்சு போச்சு. அப்ப வைராக்கியம் என்ன ஆகி போச்சு, எங்களை விட்டே போயிட்டார். எங்க சுவாமி எக்ஸாம்பிள் சொல்லும்போது அவரை பத்தி சொல்றாரு பாருங்க, மந்த வைராக்கியம் எப்படி வந்துச்சு பாருங்க. நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மோட்ச மார்க்கத்துல போயிருக்கலாம். ஆனா என்ன ஆகி போச்சு, ஒரு ஃபாரின் லேடி பாத்தீங்கன்னா கவ்விக்கிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி இங்க ஒரு சன்னியாசி, இங்க மதுரானந்தா அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துல வந்தீங்கன்னா மதுரானந்தான்றவர் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப பிரசித்தமான சன்னியாசி. இங்க இப்ப இருக்க அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மணிக்கணக்கில் உட்காருவார். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ராமகிருஷ்ண மடத்துல தீட்சை வாங்கிட்டு இங்க ரமணாசிரமத்துல இருந்தார். நீண்ட காலம் பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிட்டு இருந்தார். அந்த அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வாசனை பாத்தீங்கன்னா வெளியில வரும். மந்த வைராக்கியம் இருந்தா அது எப்ப வேணாலும் கவுந்துரும், கப்பல் கவுந்துற மாதிரி கவுந்துரும். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவர் மேல பாத்தீங்க அப்படின்னா மெடிடேட் பண்றதுக்கு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பேத்லெஸ் பார்த்து, அப்புறம் எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன், இது மாதிரிலாம் புக்கெல்லாம் எழுதினார். என்ன புக்கு? எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன், பாத்லெஸ் எல்லாம் எழுதினார். கடைசியில் அவருக்கு பாதை இல்லாமல் போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஃபாரின் லேடி வந்தாங்க, செட்டில் ஆயிட்டார். எங்க இருந்து? சன்னியாசத்துல இருந்து ராமகிருஷ்ண மடத்துல 10 வருஷம் இருந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரமணாசிரமத்துக்கு வெளியில இருந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் லேடி கல்யாணம் பண்ணிட்டு போயாச்சு. நல்லா செட்டில் ஆகி ஒரு நாள்லாம் இதாகிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லைஃப் கெட்டு போச்சு. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்வீடனோ ஏதோ ஒன்று, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயா அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இவரை விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. பாரு, நான் அந்த சமயத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸலண்டான சான்ஸ் பகவான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இல்லறம்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு, ஏதோ ஒரு வாசனை. இப்போ ஒரு வாட்டி உள்ள போயிட்டா டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்ல, இனிமே பாத்தீங்கன்னா அவர் சூப்பரா வந்துருவாரு, நல்லா வந்துருவார், நல்லா இந்த லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்னும் மேல போவார். அவர் ஏதோ ஒரு இது கெட்டு போச்சு, ஒரு கீழே விழுந்துட்டா திரும்ப எந்திரிச்சுவார் அப்படின்னு. கடைசியில அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியம் ஸ்திரமா இல்லாதனால இந்தியன் பொண்ணை பார்த்து, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார். திரும்ப செகண்ட் மேரேஜ். யாரு? சன்னியாசி. அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வைராக்கியம் பாத்தீங்கன்னா மந்த தன்மையா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா உங்களை லைஃப்ல பாத்தீங்கன்னா மோட்சத்தை நோக்கி கொண்டுட்டு போகாது. இவ்வளவுதான் விஷயம். மந்த வைராக்கியம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லைஃபுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களோட சுவாபாவிகமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ முன்னாடி அதே காரியத்தை சந்நியாசம் எடுத்ததுக்கு பிறகும் என்னென்ன விஷயம், இந்த பண விஷயத்துல ஆசைப்பட்டு பணத்துல சேகரிக்கிறதுல ஈடுபடுவாங்க, பிசினஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எங்க சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சன்னியாசிகள், எங்க குருநாதர் பாத்தீங்கன்னா சொல்லுவார், என்ன சன்னியாசி அப்படின்னா, பிராமண சன்னியாசி அப்படின்றவன் யாரு அப்படின்னா, சன்னியாசியை பிரிப்பார். பிராமண சன்னியாசி அப்படின்னா யாரு பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல விவிதிஷாதான சன்னியாசம், முதல் சன்னியாசம். அரியறதுக்கு தானே நீ எடுத்துக்கிட்ட சன்னியாசம், பிரம்மத்தை அறியறதுக்கு தானே எடுத்துக்கிட்ட. அப்ப பிரம்மத்தை அறியறதுக்கு என்ன சுவாத்தியாயம் என்ன உண்டோ, அனுஷ்டானங்கள் என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் பாத்தீங்கன்னா என்ன சன்னியாசி? பிராமண சன்னியாசின்னு பேர். எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா நான் தேசத்தை காப்பாற்ற போறேன், நான் மதத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்னு எதையாவது காப்பாற்ற போறேன்னு இறங்கி எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்திரிய சன்னியாசி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யாரு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கானோ, பிசினஸ் மாதிரி ஒன்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ
அவன் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை சேகரிச்சுட்டு இருக்கானோ அவன் வைஷ்ய சன்னியாசி. இது எதுவுமே இல்லாம ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது, வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டு மட்டும் இருப்பாங்க. என்ன சன்னியாசம் எடுத்தோம், ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த விசாரமும் இல்லாம ஒரு தமோகுண பிரதானமா இருக்கிற சன்னியாசிகள் இருப்பாங்க. அதுவும் நிறைய பேர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த சந்நியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமச சந்நியாசம். அதுதான் சூத்திர சந்நியாசம். சூத்திர சந்நியாசம்னு பேர். அப்ப 4 விதமான வர்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள்லயே பிரிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் இங்க சொல்றார் மந்த வைராக்கியம் அப்படின்னு பேரு, மந்தத்தான பேரு. இதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம் அப்படின்னு 2 பிரிச்சு வச்சிருக்கோம். பிரசவ வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு, அம்மாவோட உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ இனி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட பக்கத்துல விடக்கூட, அடுத்த குழந்தையே இல்லை அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு நாள் அப்படின்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் உடம்பு நல்லா தேறிடும், குழந்தை கொஞ்சம் இதாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரே வருஷத்துல அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வைராக்கியம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் போயாச்சு. அதே மாதிரி ஸ்மசான வைராக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டினஸ் இருக்கும் பாருங்க, நம்ம மிஸ் பண்ணுவோம், பெருசா மிஸ் பண்ணுவோம். ஐயோ ஒரு எம்டினஸ் வந்துடும். வீட்டுல 2 பேர் இருந்திருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க, குழந்தை போயிட்டு ஏதோ ஒண்ணு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகும், சூன்யமா தெரியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல அதெல்லாம் சரியாயிடும். காலம் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து தடவை. ஆனா அந்த டைம்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு போயிடுறேன், சன்னியாசம் எடுத்துக்கிறேன், இது மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா அது தாற்காலிகமான வைராக்கியமா தான் இருக்கும், அது மந்தத்தன்மை உடையது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 6க்கு அப்புறம் 7வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா மந்த வைராக்கியம், அதுக்கப்புறம் தீவிர வைராக்கியத்தை சொல்றேன். 7வது ஸ்லோகம் அஸ்மின் ஜன்மனி மா பூவம் புத்ரதாராதயோ மம. அஸ்மின் ஜன்மனி மா பூவம் புத்ரதாராதயோ மம யதி யா சுஸ்திரா புத்திஹி இதி யா சுஸ்திரா புத்திஹி சா வைராக்யஸ்ய தீவ்ரதா சா வைராக்யஸ்ய தீவ்ரதா. அஸ்மின் ஜன்மனி மா பூவம் புத்ரதாராதயோ மம இதி யா சுஸ்திரா புத்திஹி சா வைராக்யஸ்ய தீவ்ரதா. தீவிர வைராக்கியம், மந்த வைராக்கியத்தை சொல்லியாச்சு, தீவிர வைராக்கியம் சொல்லணும், தீவிர தர வைராக்கியம் சொல்லணும். தீவிர வைராக்கியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அஸ்மின்னு ஜென்மனி, இந்த ஜென்மத்துல எனக்கு இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாபூவம், எனக்கு வேண்டவே வேண்டாம். எதெல்லாம் வேணாம், எனக்கு புத்திரன் வேண்டாம், எனக்கு தாரம் மனைவி வேண்டாம், எனக்கு எந்த ஒரு தனமும் வேணாம், எனக்கு பதவி வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா, இப்ப நாங்கெல்லாம் வந்து பிரம்மச்சாரியா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதானே வரோம். பிரம்மச்சாரியா இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப நமக்கு உள்ளார ஒரு எண்ணம், முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம், முந்தின ஜென்மத்துல யாரோ, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்ல, இப்ப 80 பேத்துக்கு நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 80 நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த சப்தம்லாம் வீணா போயிருந்து நினைக்கிறீங்களா? இந்த சப்தம் வீணா போகுது அப்படின்னா நான் இவ்வளவு சீரியஸா உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருப்பேன்னா உங்களுக்கு உதவாது இது அப்படின்னா எவனாவது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸான காரியத்துல பிரவருத்தி பண்ணுவானா? பொழப்பில்லை, எனக்கு வேற வேலை இல்லை, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். என்ன அப்படின்னா இந்த சப்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள உங்களோட சிப்புல போய் என்ன ஆயிடும், சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காலத்துக்காக சரியா காத்துக்கிட்டு இருக்கும். அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போய் ஸ்டோர் ஆயிருக்கா, அது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், வெளியில வர ஆரம்பிக்கும். அது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வயசுலயே வந்து பால சன்னியாசியா போயிடலாம், இல்ல வந்து 15 வயசுலயும் போகலாம், ரமணர் மாதிரி 16 வயசுலயும், இல்ல என்ன மாதிரி 21 வயசுலயும், என்ன மாதிரி நிறைய சாதுக்கள் 21 22 வயசுல விட்டு போகலாம். சில பேர் 30 வயசுலயும் போகலாம், சில பேர் 40 வயசுலயும். ஆனா உள்ள போனது என்னாகும், வேலை செய்யும். அப்ப முந்தின ஜென்மத்துல யாரோ ஒரு குருநாதர் மூலமா சொல்லப்பட்ட விஷயங்கள், சாதுக்களோட சங்கம். நார்த் இந்தியால என்ன அப்படின்னா சாதுக்களோட ரொம்ப க்ளோஸா நிறைய பேர் இருப்பாங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நதிக்கரைகள்ல, இமயமலையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாது சேவையில நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ளார என்ன வரும்,
அந்த சன்னியாசியோட குணங்கள் எல்லாம் சம்ஸ்காரமா பதிஞ்சிடும். அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசி ஆயிடும். அப்போ உள்ள போடக்கூடிய இந்த இப்ப நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் உள்ள போய் ஸ்டோர் ஆகுறதெல்லாம் இதே மாதிரி எனக்கு ஆயிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் ஆகும். அப்போ ஒரு ஜென்மத்துல பூர்வ ஜென்மத்தோட சம்ஸ்காரத்தினால, பூர்வ ஜென்மத்துல பண்ண சாது சேவையினால, பூர்வ ஜென்மத்துல படிச்ச இந்த சந்நியாச விஷயங்கள்னால, பூர்வ ஜென்மத்துல பண்ண நிஷ்காம கர்மயோகத்தினால ஒருத்தருக்கு சித்தம் தெளிவாகி ஒரு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா அவருக்குள்ளார எப்ப வேணும்னாலும் ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? இந்த ஜென்மத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது வேணாம், புத்திரன் வேணாம், எனக்கு மனைவி வேண்டாம், எனக்கு தனம் வேண்டாம், இந்த புகழ் வேண்டாம், பதவி வேண்டாம், எதுவும் எனக்கு வேண்டாம், ஈஸ்வரன் போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணம் வந்தோன்னா இது யா சுஸ்திரா புத்தி. இந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா, சுஸ்திரா, நன்றா ஸ்திரமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா, சாமி நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா உடனே சன்னியாசம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். உடனே சன்னியாசம் கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீயா விட்டுறது, இருங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ஏன் பார்க்கலான்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே டிசைட் பண்ண முடியாது. ஒருவேளை ஸ்மசான வைராக்கியமா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசவ வைராக்கியமா இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அப்போ அது அந்த புத்தி, வைராக்கிய புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கான்னு பார்க்கணும். என்கிட்ட ஒரு சன்னியாசி இருந்தார். சன்னியாசியில என்கிட்ட வரும்போதே அவர் வந்து பாத்தீங்கன்னா காவி வஸ்திரத்தோட வந்தார். பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவருக்கு பேர் வச்சேன், பரபிரம்மம்னு பேர் வச்சேன். நான் பரபிரம்மம்னு பேர் வச்சாச்சு. நைஷ்டிக பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் ஒயிட் ட்ரெஸ் கொடுக்கும்போது வந்து பிரம்மச்சரிய தீட்சை கொடுக்கும்போது அவர் எந்த தீட்சையும் இல்லாம காவியில இருந்தார். பாடம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். நல்ல புத்திசாலி, நல்ல சுத்தமான புரிஞ்சுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நல்லா புரிஞ்சுக்கிறாரே இதா இருக்கே அப்படின்னு. எங்கெங்கயோ கையெல்லாம் பட்டி என்கிட்ட வந்தார். வந்த மாத்திரத்துல படிக்கிறதுலயும் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டினார். நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்ப நான் மற்றவங்களுக்குலாம் தீட்சை கொடுக்கறத ப்ராசஸ் நடக்கும்போது அவர் சொன்னார், சாமி நானும் தீட்சை வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இல்லையே, காவி வஸ்திரத்தை கலட்டணுமேஜி. ஏன்னா பிரம்மச்சரிய தீட்சைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் தான் போடுவோம், காவி போட மாட்டோம். காவியை கழட்டுவீங்களா? இல்ல சாமி நான் காவியை திரும்ப கலட்டி திரும்ப நான் இப்படியே இருந்துக்கிறேன் சாமி, ஆனா எனக்கு ஒரு பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்துருங்க அப்படின்னு. சரி அப்படின்னு பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்தாச்சு. பரபிரம்ம சைத்தன்யான்னு பேரு மாத்தியாச்சு. மாத்தி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி அனுஷ்டானத்தை கொடுத்து, சமிதா தானத்தை கொடுத்து, ஒரு ஈஸ்வர பூஜையை கொடுத்து, சுவாத்தியாயமும் போயிட்டே இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கும் போது ஆனா என்ன பண்ணாரு அப்படின்னா, பேரலா எனக்கு தெரியவே தெரியாம ஒரு காரியத்தை அவர் பண்ணிட்டு இருந்தார். அவங்க அத்தை பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருந்துச்சு. அது ரொம்ப நாளா லவ்ஸ்ல இருந்திருக்கு போல இருக்கு. 2 பேருக்கும் லவ்ஸ் இருந்திருக்கு போல இருக்கு. ஏதோ ஒரு நிமித்தம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வைராக்கியத்துல இந்த பக்கம் வந்துட்டார். ஏதோ மந்தத்தா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மந்த தன்மையோட இருக்கிற வைராக்கியத்தோட இருந்து வந்துட்டாரு. ரிஷிகேஷ்லாம் போயிருக்காரு. அப்புறம் ஏன்ட்ட வந்தார், பாடம் படிச்சாரு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு தோஷம் மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, ரொம்ப சொபஸ்டிகேட்டடான லைஃப் லீட் பண்றேன். ரொம்ப சொகுசு, நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப சொகுசா இருக்கிறது. நாங்க பார்ப்போம், ஐயோ இவர் என்ன ராஜா மாதிரி இருக்கணும்னு பாக்குறாரு, சன்னியாசியா இருந்துட்டு ராஜா மாதிரி போகியா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துமேலேயும், மொத்த ஜீவர்கள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் மாறி இருக்கேன், அதே மாதிரி எல்லாரும் மாறுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு, பரிணாமம் நடந்துகிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு 1 நாள் ஆகும், சில பேருக்கு 10 நாள் ஆகும். ஆனா இன்னும் நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா, பகவான் அதனால தான் உபதேசம் எல்லாத்துக்கும் பண்றார். எனக்கு ரொம்ப நம்பிக்கை எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை. இப்போ ஒவ்வொருத்தரும், நீங்க 80 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவு கடந்த நம்பிக்கையோட தான் நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் மேலேயும் எனக்கு அவநம்பிக்கை அப்படின்றது ஒண்ணு கூட இல்லவே இல்லை. எல்லாத்தையும் நான் நம்புறேன், நல்லா வருவீங்க அப்படின்னு. அப்ப அந்த பரபிரம்மத்துக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரபிரம்மம் எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு தான் வருது. பரபிரம்மம் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. நாத பிரம்மத்துக்கும் அவருக்கும் சன்னியாசம் கொடுக்க போறோம். அவர் சன்னியாசத்துக்கு ரெடி ஆயிட்டார், சன்னியாசம் கொடுக்க போறோம். பிண்டதானம் காசிக்கு போய் கயாவுக்கு போய் பிண்டதானமும் பண்ணிட்டு வந்தாச்சு. பித்திருக்களுக்கெல்லாம் பண்ணக்கூடிய பிண்டதானங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. நிறைய ப்ராசஸ், விரதங்கள்லாம் இருந்தாச்சு, தானங்கள் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. காசி போயிட்டு
எல்லாம் சிராதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் சன்னியாச கிரியா மட்டும்தான் பாக்கி. இன்னும் 4 நாளோ 5 நாளோ தான் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி வந்து, சுவாமி எனக்கு பயமா இருக்கு சுவாமி, நான் சன்னியாசம் பண்ணல சாமி. நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன், ஓகே சன்னியாசம் பண்ணலைன்னா வேணான்னு வேணாதான். அப்போ ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணுங்க, கரெக்டா இது பண்ணீங்க. ஆனா லைஃப்ல இதுதான் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் ஃபிக்ஸ் ஆயிடும், பாத்துங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், பிண்டதானம்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நாந்தி சிராதம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்ரா பண்ணிக்கிட்டார். வித்ரா பண்ணிட்டு இருந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்ம சைத்தன்யால இருந்து திரும்ப வினோத்தா மாறிட்டார், நார்மல் நேமுக்கு மாறிட்டார். அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்ப நல்ல கிரகஸ்தரா இருக்கார், திருவண்ணாமலையிலேயே இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன இருக்குன்னா ஒரே கில்ட்டியா இருக்கு. ஏன்னா பதித்தன் நம்ம சொல்றோம்ல, தன் நிலையில மேல ஏறிட்டு திரும்ப கீழே இறங்க. கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணணும், மேல போகணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறினவன் கீழே இறங்கக்கூடாது. இந்த இறங்கினா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல சுஸ்திரான்னு ஒரு புத்தி சொல்றோம். எப்ப எனக்கு வந்து மனைவி வேண்டாம், குழந்தைங்க வேணாம், தனம் வேணாம், பதவி வேணாம், இந்த லோக சுகங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு புத்தி சுஸ்திரா அப்படின்ற வார்த்தையை சொல்லுது. ஸ்திரமா இருந்தா, அப்ப ஸ்திரமா இல்லைன்னா பரபிரம்மத்துக்கு ஸ்திரமா இல்லை. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், திரும்ப கீழே இறங்கிட்டார். அப்ப சுஸ்திரமான புத்தி எது உண்டாகின்றதோ நிச்சயமா எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சா வைராகிய தீவிரதா, அதுக்கு பேர் தான் வைராகியத்தோட தீவிரத்தன்மை அப்படின்னு பேர். அப்ப பரபிரம்மத்திட்ட இருந்த வைராக்கியம் என்னவா இருக்கு, மந்ததா. அந்த ஃபாரின்ல இருந்து வந்தவரோட வைராக்கியம் எப்படி இருந்துச்சு, மந்ததா. அப்புறம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆனந்தா, மதுரானந்தாட்ட இருந்த மதுரானந்தா என்ன ஆயிட்டார், ஆனந்தத்தை விட்டுட்டு மது ஆயிட்டார். மதுரானந்தா ஆனந்தத்தை விட்டுட்டு மது ஆயிட்டார். 2 மேரேஜ் பண்ணார் அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் எப்படி இருந்துச்சு, மந்ததா. அப்ப மந்ததா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போக முடியாது, பின்னாடி போயிடுவாங்க. கழுத மாதிரி பின்னாடி தான் போகும். ஆச்சா? அப்ப எது ஸ்திரமான புத்தி இருக்கோ அதுக்கு பேரு தீவிரத்தான்னு பேர். நம்ம இங்க யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஒரு குணத்தை சொல்லும் போது குணம் தனியா இருக்காது. வெள்ளைன்னா என்ன சாமின்னு கேட்பீங்கல்ல, சிவப்புன்னா என்ன சாமி, சிவப்பு என்ன சிவப்பு, சிவப்பு கலர் வந்து எங்கேயாவது இருக்குமா, தனியா இருக்குமா, இல்லை எதையாவது வஸ்துவோட மேட்டரோட சேர்ந்து இருக்குமா? குணம் எப்பவுமே குணியை சார்ந்தது, ஒரு பெர்சனை சார்ந்துதான் ஒரு குணம் இருக்கும். இப்ப நீங்க எங்கேயாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே நான் சிலது சொல்றேன் அப்படின்னா அது வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இல்லை, தன்மையை சொல்றதுக்கு. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், புத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதை பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சரியானதை பண்ண முடியும். டோன்ட்டும் தெரியணும், டூஸும் தெரியணும். இதை இப்ப நிறைய பேர் பேசுறது இல்லாததுனால இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விசாரத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப இங்க ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்தோட தீவிரத்தன்மையை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 8வது ஸ்லோகம் சொல்லுது தீவிரம், அப்புறம் தீவிர தரம்னு இருக்கா. அந்த தீவிர தரத்தை சொல்றதுக்காக 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. புனராவிருத்தி சகிதோ லோகோ மே மாஸ்து கஷ்சன, புனராவிருத்தி சகிதோ லோகோ மே மாஸ்து கஷ்சன, இதி தீவிரதரத்வம் ஸ்யாத், இதி தீவிரதரத்வம் ஸ்யாத், மந்தே ன்யாசோ கோபிஹி ந கோபிஹி, மந்தே ன்யாசோ ந கோபிஹி, புனராவிருத்தி சகிதோ லோகோ மே மாஸ்து கஷ்சன, இதி தீவிரதரத்வம் ஸ்யான், மந்தே ன்யாசோ ந கோபிஹி. தீவிரம், தீவிரத்தரம், இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம். இந்த தீவிரத்துல என்ன சந்நியாசம் வந்துருது, குடீச்சகம், அதுக்கப்புறம் பகூதகம், ரெண்டும் தீவிரத்துல வருது. தீவிர தரத்துல என்ன வந்துருது, ஹம்ச. ஹம்சன்னா என்ன அர்த்தம், பாலையும் தண்ணியும் பிரிக்கிறதே ஹம்ச பட்சி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா தீவிர தரம் இருந்துச்சு அப்படின்னா நித்திய வஸ்து விவேகம் அவனிடம் இருக்கும். நித்தியம் எது, அனித்தியம் எது அப்படின்னு அவன் பார்ப்பான். ஹம்சனோட முக்கியமான
ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் இது அனித்தியம் 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 அனித்தியம்னு பார்த்துட்டே இருப்பான். ஈஸ்வரன் மட்டும்தான். ஆமா, வசீகார சஞ்ஞா. வசீகார சஞ்ஞா தான் இங்க வைராக்கியம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அனித்தியம் ஜி, இதெல்லாம் அனித்தியம் ஜி, அனித்தியம் அனித்தியம் சொல்லுவான். எதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்திருக்கோம், தீவிர வைராக்கியத்துல இந்த லோகத்துல அஸ்மின்னு ஜென்மனி, இந்த ஜென்மத்துல எனக்கு தாரம் வேணாம், மனைவி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், தனம் வேணாம், பதவி வேணாம் அப்படின்னு இகலோகத்துல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வெறுப்பான். ஆனா தீவிர வைராக்கியத்துல இருக்கிறவனுக்கு என்ன வேணும்னா பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும். நான் கைலாயம் போகணும், வைகுண்டம் போகணும், நான் தேவலோகத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த லோகத்துல இல்லாம பரலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இச்சை இருக்கு. ஆனா இந்த தீவிரத்தரமான வைராக்கியத்துல என்ன இருக்கும்னா ஹம்ச சந்நியாசம் இங்க வந்துடும். இந்த ஹம்ச சந்நியாசி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய இந்த லோகத்தையும் பரலோகங்களையும் சர்வத்திலையும் அனித்திய தன்மையை பார்ப்பான். அப்ப அனித்திய தன்மை பார்த்தான் அப்படின்னா என்ன ஆகும், 7 லோகங்களும் நஷ்டத்தை அடையும், நாசத்தை அடையும். சீனே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல தீவிரத்தன்மை இருக்கிறவன் இது மாதிரி பார்ப்பான். இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இதுதான் என்னோட வேலையே இதுதான். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எதை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வார்ட் ஃபார்வார்ட் ஃபார்வார்ட்னு ஒரு கேள்வி போட்டுக்கிட்டே இருப்பேன். இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது அப்படி. அப்ப இதை வச்சு என்ன பண்றது, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா இது எல்லாம் அனித்தியம். அனித்தியமானதை வச்சுக்கிட்டு எதையுமே நித்தியமான வஸ்துவை அடைய முடியாது. அப்போ நித்திய வஸ்துவை வந்து அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அனித்திய வஸ்துக்கள் உதவாது, பகவானை மட்டும்தான் அடையணும் அப்படின்னு புனராவிருத்தி சகிதோ. புனராவிருத்தி அப்படின்னா மீண்டும் பிறத்தல். எங்க போனாலும் இங்க இருந்து சொர்க்கத்துக்கு போனீங்க, திரும்ப இந்த பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்துதான் அனுப்புவாங்க இங்க இருந்தே. நீங்க எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு காலம் அங்க சொர்க்கத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் சொர்க்கத்துல இருக்க டிக்கெட் கேன்சல் ஆகணும், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பெவிலியன், திரும்ப இந்த லோகத்துக்கு திரும்ப வர வேண்டும். பஞ்சாக்னி வித்யால ரொம்ப கிளியரா இதை பத்தி சொல்லுது சாந்தோக்கியத்துல. அதுக்கப்புறம் ஜன மகா தப சத்தியம்னு சொல்லக்கூடிய மேல இருக்கிற எல்லா லோகங்கள்லையும் 1-2 தவிர்த்து மீதி எல்லாம் திரும்ப வரணும். சாயுஜ்யம் பிரம்மலோகத்துல இருக்கிற சாயுஜ்யம் மட்டும்தான் இருக்கிறதுல ரொம்ப சேஃபஸ்ட் லோகம். போற லோகத்துல நல்ல பிராண உபாசகனோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரணவ உபாசகனோ அகங்கிரக உபாசனை பண்றவன் மட்டும்தான் நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில சொல்லுது அனாவிருத்தி சப்தாத்துன்னு 555வது சூத்திரம் சொல்லுது. திரும்ப அவன் வருவதில்லை அப்படின்னு. யாரு? அகங்கிரக உபாசனை எவன் பண்றானோ அவன் மட்டும். அகங்கிரகம் வந்து எதுல பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனை, முக்கியமான உபாசனை பிரணவ உபாசனை. வேற ஏதாவது டெய்ட்டியில பண்ணீங்க அப்படின்னா கிருஷ்ணோகம், சிவோகம், வாசுதேவோகம், இது மாதிரி நான் அவனா இருக்கேன், நான் கிருஷ்ணனா இருக்கேன், நான் வாசுதேவனா இருக்கேன், நான் சிவபெருமா, நான் சிவனா இருக்கேன், சிவோகம் அப்படின்னு எதெல்லாம் வந்து அகங்கிரக உபாசனை ஒன்று செய்யப்படுதோ அதுவும் ஓங்கார உபாசனையும் கூட பிராண உபாசனைகள் அப்படின்னு உபனிஷதங்கள் இருக்கு. அந்த உபாசனைகளையும் யாரு நல்ல முறையில பண்ணி முடிச்சிருக்காங்களோ அவங்க சாயுஜ்ய பதவியை அடைவாங்க, திரும்ப அவங்க வரமாட்டாங்க. மீதி இருக்கிற எந்த லோகத்துல போனாலும் எந்த பதவியை அடைஞ்சாலும் அவர்கள் திரும்ப வர வேண்டும் இந்த லோகத்துக்கு. அப்ப எல்லா லோகங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புனராவிருத்தி லட்சணத்தை உடைய லோகங்கள். புனராவிருத்தின்னு அர்த்தம் மீண்டும் இந்த லோகத்துக்கு வருதல், திரும்ப பிறக்கணும், இங்க பிறக்கணும். விசா காலம் முடிஞ்சோன வேற கண்ட்ரில இருந்து நம்ம திரும்ப வர மாதிரி இங்க திரும்ப ரிட்டர்ன் வரணும். அதுக்கு பேரு புனராவிருத்தி சகிதோ லோகோ. லோகோனா இந்த லோகங்கள், புனராவிருத்தியை உடைய எல்லா லோகங்களும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மே மாஸ்து கஷ்டன, எதுவும் எனக்கு வேண்டாம், நான் எங்கேயும் போக வேணாம், எந்த பரலோகங்களுக்கும் போக வேணாம், எனக்கு எந்த லோகத்துக்கு போகிறதுக்கு ஆசை இல்லை, சொர்க்கத்துக்கு போவேனா, அதுக்கு மேல இருக்கிற லோகங்களுக்கும் போக வேணாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம். இது தீவிர தரத்துவம். இந்த மாதிரி ஒரு சுஸ்திரா புத்தி நீங்கேயும் போட்டுங்க. எந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கின்றதோ, போன ஸ்லோகத்துல இருந்து
அனுவர்த்தி பண்ணிக்கிறேன். யா சுஸ்திரா புத்தி இது யா சுஸ்திரா புத்தி. இந்த விதமா எந்த ஒரு நல்ல ஸ்திரமான புத்தியானது இருக்கின்றதோ அதுக்கு பேர் என்னது? தீவிர தரத்துவம் சியாத். தீவிர தரத்தன்மை வாய்ந்த வைராகியம் என்று பெயர். நம்ம இந்த வைராகியத்துக்கு தத்துவபோதத்துல படிக்கும் போதே சொல்றோம்ல, விகாமுத்திர பலபோக விராக. வைராகியத்துக்கு லட்சணம் தத்துவபோதத்துல சொல்லும் போதே என்ன சொல்லுது? இக அமுத்திர பலபோக விராக. அப்ப வைராகியம்னு தத்துவபோதத்துல சொல்றது எங்கெல்லாம் சாதன சதுஷ்டயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சொல்லக்கூடிய வைராகியம் எதை சொல்லுது? மந்த வைராகியத்தை சொல்லல, தீவிர வைராகியத்தை சொல்லல, தீவிர தர வைராகியத்தை சொல்லுது. அப்ப எங்கெங்கெல்லாம் வேதாந்தம் படிக்கிறோமோ அதுக்கான தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா, எனக்கு 7 லோகங்களிலும் போகம் வேண்டாம், எந்த லோகமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த எண்ணத்துக்கு பேர் தான் தீவிர தரத்துவம் அப்படின்னு பேர். தீவிர தரத்தன்மை வாய்ந்தது அது. ஆனா ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, மந்தே நியாசோ ந கோபிஹி. மந்தமான வைராக்கியத்தை உடையவனுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான கோபிஹி ந நியாசோ, எந்த ஒரு சந்நியாசமும் மந்த வைராக்கியம் இருக்கிறவனுக்கு இல்லை. மந்த வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா துக்கியா ஆயிடணும், துக்கி ஆயிடணும். நான் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் கொடுத்தேன். கொடுத்ததுனாலேயே துக்கி. நான் ஏண்டா கொடுத்தோம் அப்படின்னு, ஐயோ தெரியாம கொடுத்துட்டோமே, கொஞ்சம் ஏமாந்துருவோம். ஏஜ் எல்லாம் பார்த்து பரவாயில்ல இனிமே பாத்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு. நான் ஒரு 72 வயசு ஆளுக்கு ஒரு சன்னியாசம் கொடுத்தேன். ஏன் 72 வயசு ஆளுக்கு சன்னியாசம் கொடுத்தேன்? இதுக்கு மேல அவருக்கு எங்கேயும் போறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு கொடுத்தேன். அவங்க அப்பாவை பார்த்து கொடுத்தேன். அது கடைசியில் கெட்டு போச்சு. ஐயோ அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? லாஸ்டா என்கிட்ட ஒரு சன்னியாசி பேசினார். அவங்க அப்பாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஒரு சன்னியாசி பத்தி, ஆடிட்டர் சுவாமி. என்னை தேட வேண்டாம், ஸ்ரீராமர் துணை. ஐயோ அவங்க அப்பா கிடைச்சிருந்தாருன்னா எனக்கு கிடைச்சிருந்தாரு, அவருக்கு சன்னியாசம் கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அவங்க அப்பா போயிட்டார். இவருக்கு பேர் ரமணன் வேற பேர் வச்சுட்டு போயிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கால போய் பையனோட செட்டில் ஆயிட்டாங்க. பொண்ணும் பையனும் அங்கேயே பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க. அமெரிக்கால திரும்ப வரமாட்டாங்க, கிரீன் கார்டு வாங்கியாச்சு அவங்க எல்லாம். அப்ப இவர் மட்டும் இங்க இருக்காரு. அப்ப எனக்கு நினைச்சேன், ஐயோ நான் பார்த்தேன் மகா பாக்கியவானா இருக்காரு, பேரு ரமணன். அப்பா பாத்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு அவர் பரம சந்நியாசம் எடுத்துக்கிட்டாரு. இவர் என் கையில மாட்டி பிருகதாரண்யம்லாம் கேட்டாரு, பகவத்கீதை கேட்டாரு, பிருகதாரண்யம் கேட்டாரு. ஒரே சந்நியாசம் சந்நியாசம் பிருகதாரண்யத்தெல்லாம் ஒரே தான், மோட்ச மார்க்கத்தை பத்தி தான் பேச்சு. சந்நியாசம் 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 அப்படின்னு யாக்கியவல்யர் போட்டு சங்கரர் யாக்கியவல்யரும் 2 பேரும் அடி அடிச்சிருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரும் நானும் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் சாமி, நான் செத்து போயிடுவோம் சாமி, எனக்கு ஆதுர சன்னியாசம் கொடுத்துருங்கன்னு சரின்னு கொடுத்துட்டேன். நான் இன்னைக்கு எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி அவர் எங்க போற, வயசு 72 ஆயிடுச்சு. 3 விஷயத்துல பாத்தீங்கன்னா எரர் நடக்கும். என்னது? புத்திர வித்த லோகேஷன். புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா. புத்திரேஷனா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 குழந்தைங்களும் செட்டில் ஆகி பேர குழந்தைங்களாம் அடுத்து அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஒய்ஃப் பாருங்க ரொம்ப மெச்சூரிட்டி. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்க இஷ்டப்படி ஜீவனம் பண்ணிக்க, நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க உங்க லைஃபை சுவாமியோட என்ன பண்ணுங்க, சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இருந்துக்குங்கட்டாங்க. ஏன்ட்டே பாத்தீங்கன்னா சொன்னாங்க, சுவாமி அவருக்கு என்ன விருப்பமோ நான் பாத்தீங்கன்னா எதுவும் தலையிடவே மாட்டேன் சாமி. அவருக்கு சன்னியாசம் எடுத்துக்கிறதுனா சன்னியாசம் எடுத்துக்கிட்டோம் சாமி, வேதாந்தம் படிச்சு சன்னியாசம் எடுத்துக்கிட்டோம் சாமி, நான் தொந்தரவே பண்ண மாட்டேன், அவரோட லைஃப் அவர் லீட் பண்ணட்டும் அப்படின்னு போய் செட்டில் ஆயிட்டாங்க. திரும்பியே பார்க்கல. இப்போ என்ன பாக்கியம் பண்ணல, ஒரு ஒய்ஃப் பாத்தீங்கன்னா விடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியமானவர். அப்ப எந்த அப்டக்கிள்ஸுமே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா கடைசியா போன் பண்ணும்போது அவர் சொன்னார், சுவாமி நீங்க என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சன்னியாசம் எடுக்க வச்சுட்டீங்க சாமி அப்படின்னு. ஐயோ என்ன இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யாரும் பண்ணலைங்க, சாஸ்திரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல எல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா சன்னியாசத்தை பத்தி வைராக்கியத்தை பத்தி நல்ல பிரகரணம் போகும். அப்ப அதெல்லாம் படிக்கும் போது ஒருத்தருக்குள்ளார என்ன உண்டாகும் அப்படின்னா, அந்த வைராகிய எண்ணம் நல்லா உதயமாகும். அதை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாக்கியவான். அப்படி பிடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், மந்தத்தன்மை இருக்கு. அந்த மந்தத்தன்மை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணிருக்கூடாது, தீட்சை கொடுத்துருக்க கூடாது. நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா நடந்திருக்காது. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு 4 வருஷம் அவர் என் கூட இருந்தார். 4 வருஷம் இருந்தோன்னு நான் என்ன பண்ணிட்டேன்,
சரி சாகிற காலம் இப்ப என்ன இருக்கு, ஒண்ணுமே ஆக போறது இல்லை, கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் கடைசியா சொல்லிட்டு இருந்தேன், ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சன்னியாசம் எடுத்தாச்சு, ஒழுங்கா பிரணவ ஜபத்தை பண்ணிட்டு பேசாம இருங்க. இந்த ஜென்மத்துல இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல உதாரணம் கிடைச்சிடும். அதனால ஐயோ நான் எடுத்துட்டேன், தேவையில்லாம எடுத்துட்டேன்லாம் புலம்பாதீங்க. பிரணவம் கிடைச்சிருக்கு, சன்னியாசம் கிடைச்சிருக்கு, கிடைக்காத பாக்கியம். அதனால வைராக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, பிரணவத்தை பண்ணிக்கிட்டு பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி நான் போனை வச்சுட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா மந்தத்தன்மை உடையவங்களுக்கு சன்னியாசம் கொடுத்தா என்னாகும், அது பாத்தீங்கன்னா பதித்தனாக ஆகி விடுவார்கள். அதனால தெளிவா இங்க சொல்றாரு, மெதுவா மெதுவா வைராக்கியம் வரும், மெதுவா மெதுவா சன்னியாசம் எடுத்தாச்சு, வேற சாய்ஸ் இல்லைல்ல, வயசாயிடுச்சு, 72 வயசுக்கு மேல, இப்ப 75 வயசுக்கு மேல இருக்குல்ல, இப்ப அவருக்கு 78, இப்பெல்லாம் 78 79 வயசு, 80 இருக்குன்னு நினைக்கிறேன் இப்பெல்லாம். ஆமா 7-8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல்ல. ஆமா 80 வயசு இருக்கு இப்போ. 80க்கு மேலேயே இருக்கு இப்போ அவருக்கு. நம்ம குருமூர்த்தி சாரோட ரிலேட்டிவ் அவர். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஆளு, ரொம்ப அருமையான ஆளு, எல்லாமே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்திலேயோ இதுலயோ விசுவாசம் இல்லாம. அப்ப பாத்தீங்கன்னா வைராக்கியம் பாத்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்து தலையை சுரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், 5 ரூபா கொடுத்து. ஆனா அவர்கிட்ட இருக்கிற வெல்த் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வெல்த், நல்லா சம்பாதிச்சார், பெரிய வெல்த். நான் சொல்லுவேன் நல்லா தான தர்மம் பண்ணுங்க ஜீனு. ஆனா அவரால் 5 ரூபா கொடுத்துட்டே பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, தலையை சுரிஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்ப வைராக்கியம் பாத்தீங்கன்னா மந்தத்தன்மை. அந்த மந்தத்தன்மை உடையவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, சன்னியாசம் கொடுத்தா அது பாத்தீங்கன்னா பலன் கொடுப்பதாக ஆகாது. இவ்வளவுதான் விஷயம். பாறையில பாத்தீங்கன்னா செடியை வச்சீங்கன்னா செடி முளைக்குமா, பலன் கொடுக்குமா? பாறையில வச்சா எப்படி பலன் கொடுக்காதோ அது மாதிரி ஆயிடும். இத பாத்தீங்கன்னா நியாசோ ந கோபிகி, எந்தவித சந்நியாசமும் மந்த வைராக்கியத்தை உடையவர்களுக்கு இல்லை. பிரசவ வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம், இல்ல வேற ஏதாவது நிமித்தத்தினால கார்னர் பண்ணப்பட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்கள உடனே சந்நியாசம் கொடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஸ்திரமா இருக்கா இல்லையான்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்க்கணும். இப்ப ராமகிருஷ்ண மடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷம் பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய வாசம் பண்ணணும். பிரம்மச்சாரியா என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. 10 வருஷம் கழிச்சுதான் நீங்க அப்ளிகேஷனே சன்னியாசத்துக்கு போட முடியும். இப்ப என்னோட சுவாமி பாத்தீங்கன்னா நான் போனோன்னு என்ன பண்ணேன், சன்னியாசம் கொடுங்க சன்னியாசம் கொடுக்கணும்னு சுப் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் எல்லாம் படிச்சு முடிச்சு நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்து, ஓ இவன் திரும்பி போக மாட்டான், இவன் பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டா இருக்கான் அப்படின்னு பார்த்து, இவன் வைராக்கியம் நல்லா இருக்குன்னு பார்த்துதான் வைராக்கியத்தை சன்னியாசத்தை கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சன்னியாசம் மந்த வைராக்கியத்தை உடையவனுக்கு சன்னியாசம் இல்லவே இல்லை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 9வது ஸ்லோகம் இருக்கு. இனிமே ஒவ்வொன்னா சொல்ல போறோம். யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கோம், மந்த வைராக்கியம் இருக்கிறவனுக்கு சன்னியாசம் இல்லை, தூக்கி ஓரமா போட்டுருங்க. அப்புறம் 2 பேத்துக்கு தான் பாத்தீங்கன்னா சன்னியாசம் கொடுப்போம். ஒண்ணு தீவிர வைராக்கியம், இன்னொன்னு தீவிர தர வைராக்கியம். தீவிர வைராக்கியத்துல என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டீச்சகன், அதுக்கப்புறம் பகூதகன். தீவிர வைராக்கியத்துல தீவிர வைராக்கியம் இருக்கிறவனுக்கு குட்டீச்சக சந்நியாசம், பகூதக சந்நியாசம் 2ம் கொடுக்கப்படும். 3வது தீவிர தர வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னா ஹம்சன். அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல நல்ல பரிபூரண சாதன சதுஷ்டயங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு முமுக்ஷுவா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா பரமஹம்ச சந்நியாசம். மொத்தம் 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கு. இத ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். யாத்ராத்ய சக்தி சக்திப்யாம், யாத்ரா ஆதி அசக்தி, யாத்ராத்ய சக்தி சக்திப்யாம் தீவ்ரே ஞாசத்வயம் பவேத், தீவ்ரே நாசத்வயம் பவேத், குட்டீச்சகே பகூதஸ்சேத், குட்டீச்சகே பகூதஸ்சேத், யுபாவேதௌ திரிதண்டினௌ, உபாவேதௌ திரிதண்டினௌ. உபான்னு பிரிக்கணும். பகூதஸ்சேதி உபாவேதௌ திரிதண்டினௌ பிரிக்கும் போது அப்படி பிரிக்கணும். உபௌ ஏத்தோ உபாவேத்தோன்னு சந்தியில உபாவேத்தௌன்னு பிரித்து, உபாவேதௌ திரிதண்டினௌ பகூதஸ்சேத்தின்னு பிரிச்சுங்க. பகூதஸ்சேதி உபாவேதௌ திரிதண்டினௌ. யாத்ராத்யசக்தி சக்திப்யாம்
तीव्रे न्यासद्वयं भवेत् कुटी चको बहुतश्चेति उभावेतौ त्रिदण्डिनौ. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, யாத்ராதி அசக்தி சக்திபியா, யாத்திரை செய்வதில் சக்தி இன்மை. அசக்தினா என்ன அர்த்தம்? சக்தி இன்மை. இப்ப நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாத்திரை நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து ஒரு 2017 வந்து பாத்தீங்க அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ண போனேன். எல்லாத்தையும் விட்டுட்டு பரிவராஜுக்கு நான் என்ன பண்ணேன், இமயமலையில சுத்தி தெரியலான்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுகர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா என்ன லெவல் இருந்துச்சு அப்படின்னா, என்ன கிடைக்குதோ அதை என்ன சாப்பிட்றது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுட்டு கான்சென்ட்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை. இப்பதான் கொஞ்சம் பாக்குறேன். முன்னாடி ஃபுட்டை பத்தி யோசிக்கவே மாட்டேன், என்ன கையில கிடைக்குதோ அது சாப்பிட்றது அப்படின்னு தான் வச்சிருந்தேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபாஸ்டிங் சுகரே வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே. ஃபாஸ்டிங் சுகர் 400. ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 600 போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் போகும்போது யாத்திரை பிரஸ்தானத்திரயம் பிரம்மசூத்திரம் முடிக்கும் போது 36 கிலோ என்னோட பாடி. ஒரு சின்ன குழந்தையோட பாடி மாதிரி தான். 36 கிலோன்றது எவ்வளோ கம்மி பாருங்க. 36 கிலோ நான் வைண்ட் அப் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். அப்படி கிளம்பி யாத்திரை பண்ணும்போது நான் ஒரு மலையை ஏறுறதுக்குலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் என்னோட அதிகபட்ச ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வந்து நான் நடந்திருக்கேன். மலையில் ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் நான் நடந்ததோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர், 80, 86 கிலோமீட்டர், 60, 65 கிலோமீட்டர். இப்படி நர்மதா கரையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 25-30 கிலோமீட்டர் பெர் டே வைக்க முடியும். ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கிலோமீட்டர். அப்போ ஒரு நாளைக்கு சில சமயம் 50 போவோம், சில சமயம் 20 போவோம், 30 போவோம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, லேண்ட்ஸ்கேப் ஏற்ற மாதிரி. அப்போ அவ்வளோ சாமர்த்தியம் இருந்தேன்னா இப்போ லாஸ்ட்டாக போகும்போது இந்த சுகர் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மலையை ஏறணும் அப்படின்னும் போது மெதுவா ஏற ஆரம்பிச்சு. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, ஐயோ என்னடா நம்ம சக்திலாம் எங்க போச்சு, சுகர் கொண்டு போயிடுச்சு எல்லாத்தையும். ஏன் நான் மெடிசின் எடுக்காம ஒரு எந்த ஃபுட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு யாத்திரை பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப பரிவிராஜுக்கு நான் அலையும் போது ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா, இப்ப பண்ண முடியுமா அப்படின்னா, இப்ப நல்லா நார்மலா இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க விட்டீங்க அப்படின்னா, கிரிவலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 கிரிவலம்லாம் தொடர்ந்து பண்ணும்போது கூட எனக்கு எதுவும் கிரிவலம் பண்ண மாதிரியே தெரியாது. 28 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் நான் ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிட்டு வரேன். நான் என்னோட சுகர் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு சக்தி சாமர்த்தியம் 2 கிரிவலம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 வாட்டி பண்ணலாமா அப்படின்னு. நாதபிரம்ம இப்போ வந்து சிவராத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 கிரிவலம் பண்ணியிருக்காரு. 4 கிரிவலம் சிவராத்திரி. எனக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்க. 4 × 14 4 40 4 நாள் 12 52 கிலோமீட்டரா, 56 கிலோமீட்டர். 4 நாள் 16 56 கிலோமீட்டர். அப்ப 56 கிலோமீட்டர் ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும், அதுவும் 4 கால பூஜையும் பண்ணிட்டு, ராத்திரி எல்லாம் பூஜை பண்ணிட்டு காலையில கடைசி கால பூஜையை முடிச்சுட்டு யாத்திரையை அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. கிரிவலம் ஈவினிங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 முறை பண்ணிட்டு வந்தாச்சு. 52 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு. இப்ப முடியுமா முடியாதா? எல்லாம் முடியும். இப்ப என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் என்னைக்காவது ஒரு ட்ரை பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னால வந்து பிளைன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஆனா இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா இருக்கு, எனக்கு மலை ஏறுறது அப்படின்னா கஷ்டமா இருக்கு. அப்ப பிளைன்ஸா இருந்துச்சுன்னா போக முடியும். அப்ப மலை ஏற்றம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியுது அப்படின்னா ரொம்ப கம்மியா என்னால பண்ண முடியல, ஏற முடியல. அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ சக்தியின்மை இருக்கா. ஒரு காலத்துலலாம் கேதார்நாத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏக் தம்ல வந்து பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறி டக்குன்னு போய் அங்க ஒரு 2.5 மணி நேரத்துலலாம் மேலே ஏறிட்டு அங்க ஆனந்தமா இருக்கும். ஒரே தம் எங்கேயும் நிக்கவே மாட்டோம் கேதார்நாத்தெல்லாம். ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேதார்நாத் ஏறுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு தண்ணடி போயிடும். இப்ப கூட உட்கார்ந்து தான் போவாங்க யாருக்கும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பத்ரிநாத்தும் கேதார்நாத்தும் அமர்நாத்தும் எங்கெங்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ ஒரு காலத்துல சக்தி இருந்தது போனேன், இப்போ அந்த சக்தி இல்லை. அப்ப சக்தியின்மை.
இந்த ரெண்டுத்த பேஸ் பண்ணிக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்ராதி அப்படின்னா யாத்திரை முதலியவைகள் செய்வதற்கு சக்தி இல்லாத தன்மை அசக்தி. அசக்தினா சக்தி இல்லாத தன்மை. அதுக்கப்புறம் சக்திபியாம் சக்தி உடைய தன்மை. அப்ப சக்தி உடைய தன்மை, சக்தி இல்லாத தன்மை, இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே எதுக்குள்ளார வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீவிர. ஆனா வைராக்கியம் எப்படி இருக்கு? தீவிர வைராக்கியம் இருக்கு. தீவிர வைராக்கியம்னா என்னது? இந்த ஜென்மத்துல எனக்கு புத்திரன் வேணாம், தாரம் வேணாம், தனம் வேணாம், பதவி வேணாம், ஒன்னும் வேணாம். எனக்கு என்ன பண்ணணும்? கைலாயத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், சாமியோட பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் உட்கார்ந்து உபாசனை பண்ணிட்டு இருக்கேன். தீவிர வைராக்கியம் இருக்கு. இந்த லோகத்துல எல்லாம் துச்சமா நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தீவிரே ஞாசத்வயம், இரண்டு விதமான ஞாசங்கள் கிடைக்கின்றது. சந்நியாசம் ரெண்டு விதமான சந்நியாசம். வைராக்கியம் தீவிரம். ஆனா தீவிரத்துல ஒருத்தருக்கு சக்தி இருக்கு, ஒருத்தருக்கு சக்தி இல்லை. சக்தி உள்ளவருக்கு பாத்தீங்கன்னா சக்தி இல்லாதவருக்கு குட்டீச்சக சந்நியாசம். சக்தி இல்லை அப்படின்னா ஒரு குட்டியால இருந்துகிட்டு அவர் அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்ப சக்தி இல்லாம குட்டீச்சகத்துக்குள்ளார என்ன வந்துடும்? இப்ப நான் குட்டீச்சகன் தான், ஆனா என்ன வெரைட்டி சன்னியாசம் அப்படின்னா பரமஹம்ச சன்னியாசம் எடுத்துட்டு குட்டியால இருந்துகிட்டு சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு குட்டியால இருந்துகிட்டு சிரவண மனனம் பண்ணலாம். அப்ப பாத்தீங்கன்னா சக்தி இல்லாதவர்களுக்கு பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் சக்தி இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? பகூதகம். பகூதகம் அப்படின்னா நிறைய க்ஷேத்திரமா போயிட்டே இருக்கிறது, இந்தியா ஃபுல்லா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த பகூதகத்துக்கு என்ன பேருனா பக்கத்துல போட்டுங்க பரிவிராஜக சந்நியாசம். பரிவிராஜக சந்நியாசம் இல்லைன்னா பாரிவிராஜக சந்நியாசம் சொல்லுவோம். பகூதகனுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல போட்டுங்க பாரிவிராஜக சந்நியாசம் அப்படின்னு பேரு. இதைத்தான் பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது சன்னியாசிகளுக்கு பக்கத்துல பரமஹம்ச பாரிவிராஜகோ அப்படின்லாம் போடுவாங்க. பரமஹம்ச பாரிவிராஜக சன்னியாசி அப்படின்னு போட்டுப்பாங்க. ஆச்சாரியாருக்கே அப்படிதான் போடுவாங்க, சங்கரருக்கே அப்படிதான் போடுவாங்க டைட்டில். அப்ப அதனாலதான் சங்கரர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல இல்லாம சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார். இந்தியாவையே பாத்தீங்கன்னா 3 முறை சுத்தி தெரிஞ்சார். 12 வருஷம் இதுல நம்ம சிங்கேரியில பாத்தீங்கன்னா 12 வருஷம் இருந்தார். வேற எங்கேயும் குருநாதர்கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் இருந்தார் ஓங்காரேஸ்வரில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீண்ட காலம் எங்கேயுமே தங்காம சுத்திக்கிட்டே இருக்கிற சன்னியாசம், அதுக்கு பேரு பாரிவிராஜக சன்னியாசம்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் குட்டீச்சகோ பகூதஸ்ச இதி துவயம் நியாசக, 2 சந்நியாசம் சொல்லப்படுது. பவேத் உண்டாகும். அதுல உபௌ ஏதௌ திரிதண்டினௌ. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 2 சந்நியாசிகளும் எதை வச்சிருப்பாங்க கையில? திரிதண்டத்தை வைத்துக் கொள்வார்கள். குட்டீச்சகண்டியம் திரிதண்டி இருக்கும். அதுக்கப்புறம் பகூத கண்டியம் திரிதண்டி சந்நியாசி 3 தண்டம் வைத்திருப்பார்கள் அப்படின்னு முடியுது. இன்னைக்கு போதும் இது. நாளைக்கு பாத்தீங்கன்னா இதை பத்தி நல்ல பிரமாணங்கள் இருக்கு. நான் மந்திரங்கள்லாம் உபனிஷத் மந்திரங்கள்லாம் படிச்சு காட்டுறேன். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. குஜராத் போனீங்க அப்படின்னா குஜராத்ல பாத்தீங்கன்னா நம்மளோட காந்தியோட பிறந்த ஊர் இருக்குல்ல, என்ன ஊர்? போர்பந்தர். அந்த போர்பந்தர் பாத்தீங்கன்னா துவாரகா போற வழியில பாத்தீங்கன்னா இருக்கிறது. துவாரகா போற வழியில இந்த போர்பந்தருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய மரம், ஊருக்கு வெளியிலேயே பாத்தீங்கன்னா பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. பட்டு போன மரம், அது 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற மரம். சில நல்லா விலையோட இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டு போய் வரை கிளையா நிற்கும். அந்த மரத்துல நிறைய கௌப்பீனம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நான் போகும்போது என்னடா இது இன்னும் நிறைய கொடி மாதிரி தொங்குதே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் மரம் சன்னியாசி ஆயிடுச்சு. கௌப்பீனம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னியாசத்தை அதை எடுத்து கௌப்பீனமா தொங்குதே. என்னடா எனக்கு தெரியாது, கௌப்பீனமும் தெரியாது. அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோன்னா அப்போ பாத்தீங்கன்னா சொல்றாங்க, சாமி என்னங்க இது தொங்க விட்டுருக்காங்களே எல்லாம் கொடியா தொங்குதே அப்படின்னு கேட்கும்போது
அவர் தான் சொன்னார் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி நிறைய சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசத்தை இழந்துட்டாங்க, மந்த சன்னியாசம், கிரகஸ்தர் ஆயிட்டாங்க. அப்போ நிறைய சன்னியாசிகள் கிரகஸ்தர் ஆயிடுவாங்க. கிரகஸ்தர்களுக்கு அப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நம்ம காலையில் நியூஸ் வாசிப்பாங்க தெரியுங்களா? இதில் நம்ம வாசிப்பது, செய்திகள் வாசிப்பது, கோஸ்வாமி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. என்ன கோஸ்வாமி, ஏதோ ஒரு கோஸ்வாமின்னு வரும். அப்போ நார்த் அண்ணா அது இப்போ ஃபேமஸாக இருக்கிறது. முன்னாடி தமிழ் நியூஸ் படிக்கிறதுக்கு ஒரு அம்மா கோஸ்வாமின்னு ஒரு அம்மா படிப்பாங்க. சரோஜ் கோஸ்வாமி. அப்ப அந்த கோஸ்வாமின்ற டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கோஸ்வாமின்னு எங்கெல்லாம் இருக்கோ அவங்க பரம்பரை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சன்னியாசத்தை விட்டுட்டு கிரகஸ்தராகி அந்த ஃபேமிலிக்கு பேரு கோஸ்வாமின்னு பேர் தெரிஞ்சு. ஆமா ஆமா கோஸ்வாமி தான். அப்ப அவங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காரு, சன்னியாசம் எடுத்துட்டு திரும்ப கிரகஸ்தரா வாபஸ் ஆயிருக்காரு. அந்த ஃபேமிலிக்கு வந்து கோஸ்வாமின்னு பேரு. அப்போ அந்த ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தில் இல்லை இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த வந்து ஒரு இந்த இதா வாஸ்தவத்தில் ஒரு சன்னியாசி கீழே இறங்கணும் போது அவனுக்கு பேர், அவன் ஃபேமிலிக்கு போகும்போது கோஸ்வாமின்னு பேர். அது பரம்பரையாக என்ன ஆகிடும், கொஞ்ச நாள் கழிச்சு பரம்பரையோட டைட்டில் ஆகிடும், உங்களுக்கு ஃபேமிலியோட டைட்டில் ஆகிடும். பாப்போம். அறிவோம் 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 அறிவோம். கொஞ்சம் அப்படியே கிளாஸ் போட்டோம், இன்னும் கொஞ்சம் போக போக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சு கிராஸ் பண்ணுறோம்.